கிளாஸ் இப்படிதான் பார்க்கணுமா? ம், இல்ல சார். ரா ஏன்? இல்ல சார். ரா படிச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிறோமா? பார்க்க ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி சரி, அப்போ செகண்ட் லெவலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் லெவல் முதலாவது சட்ட பகுதி, அதில் ராட பகுதி ஆரம்பிச்சுக்கிறோம். பிஸ்மில்லா. போன கிளாஸில் சில வசனங்கள் மட்டும் மோதிட்டு வசனம் தானே எதுவும் போகும். أعوذ بالله من الشيطان الرجيم فأنذرتكم نارا تلظى. பிழை. ப்ராக்டிஸ் பண்ணல இப்போ. போன கிளாஸில் அந்த இடம் தான் பிழை ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு வர சொன்னது. பார்த்த சார். ஆ, ஃப- பார்த்தா அந்த வசனம் மீக்குதா ஓதுனத்தில்? ஃப- லாட பாடத்தில் இந்த வசனம் மீக்குதா? நீங்க லாட பாடத்துல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அந்த அங்க அந்த வசனம் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டீங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. வாவ வந்து தாவா ஆகுது சார். அதுதான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அந்த லாட பாடம் போயிட்டு பார்த்தீங்க தானே? ஹாஃப் மாதிரி. ஆ? சரி, ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா பார்க்கல சார். இதுதானே அது பெரிய பிரச்சனை அது. நீங்க ஃபுல்லா பார்க்காட்டியும் குறிப்பான அந்த இடத்த சரி பார்த்துக்கணும். இந்த லாட வசனத்துல அல்ல இந்த வசனம் நீங்க ஓதிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அங்க. அங்க அதை மட்டும் நீங்க நுக்கா பார்த்தாலே போதும். ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வர விஷயங்களை தான் நீங்க பார்த்துக்கொண்டா சரி. திருப்பி இன்றைக்கு அது மாறும். அதாவது நீங்க அதை எப்படி சரியா இருக்கிறீங்கிறத நீங்க நீங்க ஒரு இடத்துல நீங்க கேட்டு சரியாகினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னோட வசனத்துல இது போல இந்த பகுதி மாறுது இல்லை, நான் இது இப்படித்தான் ஓதுறேன், ஆனால் இது இப்படி ஓதிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஐடியா வரும். அல்லது கஷ்டமாகும். இந்த இப்ப திருப்பியும் பிரச்சனை ஆகும். திருப்பி போதும் பாவம். فأنذرتكم نارا تلظى. இந்த இத்தாண்டு வரையில அது வந்தாது. எது? துவாது தலத்தோ. நான் அதுக்கு இன்னொரு ஐடியா தந்தேன். என்ன? நீங்க லா ஓதுற டைம் தந்தீங்கன்னா ரெண்டு மாதிரியும் உச்சரிச்சு பாருங்க. தாத வச்சு முச்சரிங்கோ, லா வச்சு முச்சரிங்கோ. ரெண்டுலையும் சவுண்ட் வித்தியாசம் வருதா என்றதும் பாருங்க. இப்போ ரெண்டு மாதிரி வந்து பார்ப்போம். فأنذرتكم نارا ம். تلظى. இது துவாது அப்படியா? லா வச்சு ஓதும் பார்ப்போம். فأنذرتكم نارا تلظى. வித்தியாசம் வரலையே, அங்கே தானே பிரச்சனை. ஹை, இது அப்படியே நாங்கள் அடுத்த பாடத்துக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தான் திருத்தணும். இதை உங்களோட லா பாடம் ஓதிக்கிறீங்க. இது வந்து பார்ப்போம். இதில் ஒரு பிழை வந்துச்சு தான். وإذا مروا بهم يتغامزون. இந்த மர்ரு என்று வரக்கூடாது. அது போல மர்ரு மர்ரு மர்ன்னு சொல்லி வைப்ரேட் ஆகப்படாது. ஒரு ஓதும் பாவம். وإذا مروا بهم يتغامزون. திருப்பி ஓதுங்க. وإذا مروا بهم يتغامزون. ம். பிஸ்மில்லா. ஓதும் பாவம். فيها سرر مرفوعة. சுரூரும் ராவலினம்.
فيها سرور مرفوعة. திருப்பி வருங்க. فيها سرور مرفوعة. ம். ரெண்டாவது. إن هو إلا ذكر إن هو إلا ذكر للعالمين. திருப்பி வருங்க. إن هو إلا ذكر இல்ல, للعالمين. திக்ரோன் அல்ல, திக் ரொல்லில். தன்மீன் சத்தோட சேரணும். திக் ரொல்லில். إن هو إلا ذكر للعالمين. ராகம் எடுத்து வருங்க. கடைசி ஆலமீன் எவ்வளோ நீட்டணும்? ஆலமீன் எத்தனை அளவு அல்லது எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2 இல்லாட்டி 3 செகண்ட் இடும் சார். ஆ, ஏனது? ஆ, ஆஹ் அந்த நூனுக்கு முன்னுக்கால யா வந்திக்கிற, அதனால அந்த யா உனக்கு முன்னுக்கு யா வந்திக்கிட்டா யா 2 இல்லாட்டி 3 செகண்ட். அது என்னது? நூனுக்கு முன்னுக்கு யா வந்தா நிட்டுறோம் அப்படியா? அப்படின்னு இல்லை சார். ஆ, சரியா சொல்லுங்க. அப்படி இல்லைண்டா சரியா சொல்லுங்க. ஆ. ம். என்ன ரீசனுக்கு நாங்க ஆலமீன்ல 2 அல்லது 3 செகண்ட் நிட்டுவோம்? ஆஹ் இந்த நூனுக்கு லாஸ்ட் எழுத்துக்கு முன்னுக்கு வாவ் இல்லாட்டி அலிஃப் இல்லாட்டி யா, அந்த 3 நேரம் வந்தா 3 செகண்ட், 2 செகண்ட் ஈட்டி ஆகும். ம். ஒரு பகுதி மட்டும் தான் விட வருது, அடுத்த பகுதி அவர் சேர்க்கப்படாட்டி அது விட பூர்ணமா வராது பிறகு. இப்ப கடைசி எழுத்து என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியா? கடைசி எழுத்தை பத்தி என்ன விஷயம்? நீ சொல்ற விஷயம் சரி. கடைசி எழுத்துக்கு என்ன நடக்கும்? கடைசி எழுத்துக்கு குறிப்பான ஒரு மெசேஜ் உண்டு. அது வரணும். நீங்க சொல்றீங்க கடைசி எழுத்துக்கு முன்னுக்குள்ள எழுத்தை பத்தி சொல்றீங்க, அது ஓகே. கடைசிக்குள்ள முன்னுக்குள்ள எழுத்து மத்திய எழுத்துல ஏதாவது உண்டு அல்லது மத்திய அடையாளம் வந்துச்சுதுன்னா நாங்க அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுவோம். இப்போ கடைசி எழுத்துக்கு என்ன நடக்கும்? கடைசி எழுத்து சும்மா எப்படி இருந்தாலும் சரி அப்படியா? அப்ப இதுல நீட்டலையே நீங்க. கடைசி எழுத்து இல்லாம தானே, அடையாளம் பெற்று வர எழுத்து இல்லாம தானே. நாங்கள் மேல பத்தா மத்திய இது இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி வரங்குதா? ஆலமீன்ல கடைசி எழுத்துக்கு பத்தா துணிக்குது. ஊடால ஓ பத்தா சார். மது இப்போ கடைசி எழுத்து என்று சொன்னா இப்ப பத்தாகத்துன்னு வந்தா மட்டும் தான் நிட்டோம் அப்படியா? அல்லது பத்தா மது வந்தா நிட்ட மாட்டோமா எப்படி? பத்தாமது வந்தா 1 செகண்ட் அப்படி. ஒரு நிமிஷம், 1 செகண்ட் அப்படின்ட்டு. அப்ப பிள்ளை இப்ப உங்களோட கேன்சர் பிள்ளை இப்ப கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு யா வந்துட்டுனா மதுரை எழுத்து வந்தா நீட்டுற கேன்சர் பிள்ளை ஆயிருமே. முன்ன நீ கடைசி எழுத்தை பத்தி ஒன்றும் சொல்லலையே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு கடைசி எழுத்துல ஆ, நான் சுக்குன் வச்சு காட்டணும் சார். ஆ, அந்த அந்த பாயிண்ட் தான் முக்கியம். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்ட இடத்துல மட்டும்தான் நீ சொன்ன கேன்செப்ட் சரி அல்லது பிள்ளது. கடைசி எழுத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எங்களுக்கு
2 அல்லது 3 செகண்ட் நீட்டுற அந்த பகுதிக்கு நான் போகலாம். திருப்பி இரண்டாவது. إن هو إلا ذكر لل إن هو إلا ذكر للعالمين. திருப்பி போதுங்க. إن هو إلا ذكر للعالمين. மூணாவது. عليهم نار مؤصدة. திருப்பி போதுங்க. عليهم نار مؤصدة. ம். நாலாவது. نار حامية. ஐந்தாவது. وللآخرة خير لك من الأولى. இதை மட்டும் நான் ஓதுவோம். உள்ள ஓதுங்க. الحمد لله رب العالمين. ம். ஒவ்வொன்று ஓதி கொண்டு போங்க. ஆலமீ நீட்டினது الرحم போதாது. ஆலமீ நீட்டினது போதாது. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. اهدنا الصراط اهدي அல்ல المستقيم. اهدي அல்ல اهدي اهدي. اهدنا الصراط தல்பல المستقيم. பெரிய துவா வானத்தை நோக்கி எடுக்கணும். துவல். اهدنا الصراط المستقيم. سيصلى نارا ذات لهب. திருப்பி வருங்க. سيصلى نارا ذات لهب. وامرأته حمالة الحطب. بأن ربك أوحى لها. رسول من الله يتلو صحفا مطهرة. رضي الله عنهم ورضوا عنه. ذلك لمن خشي ربه. خشية رب ஏட சவுண்ட் வெளிப்படுத்தணும். ذلك لمن خشي ربه. திருப்பி ஒரு முறை ஓதிட்டு போங்க. رضي الله عنهم ورضوا عنه. ذلك لمن خشي ربه. ஒன்பதாவது. اقرأ باسم ربك الذي உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. خلق. وأخرج إن உங்களோட சவுண்ட் விட்டு வருது. وأخرجت الأرض أثقالها. திருப்பி வருங்க. கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது. وأخرجت الأرض أثقالها.
இப்போ அதுங்க. وأخرجت الأرض أثقالها மூணாவது. اهدنا الصراط المستقيم அந்த துவாடல் சவுண்ட் வானத்தை நோக்கி போகுது இல்லை. தீன சிராத்வல் துவல் துவாயில் துவல் முஸ்தகீம். اهدنا الصراط المستقيم ம். மூணாவது. மூணாவதா சார் ம். சரி, நாலாவது. மூணாவது ஆச்சு. سيصلى نارا ذات لهب ஒன்பதாவது. اقرأ باسم ربك الذي خلق சரி, இப்போ அந்த பாடம் நல்லா. நீங்கள் அந்த லாட பாடத்தை கொஞ்சம் பாயிண்ட் வரணுமா அடுத்த கிளாஸுக்கு? அடுத்த பாடத்தை நான் போகும் ஷால்.